அண்மை செய்தி. சிவகங்கையில் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் அஜித்தின் மரணத்தில் அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. அவருடைய உடலில் கிட்டத்தட்ட 18 இடங்களில் காயம் இருப்பதாக அந்த தகவல் தெரிவிக்கிறது. தொண்டை பகுதியில் ஏற்பட்ட தீவிர காயம் காரணமாக உயிரிழப்பு நேர்ந்திருக்கலாம் என்றும் சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, விரிவா சொல்லுங்க. வேதவெளி, அஜித்குமார் உடலில் 18 இடங்களில் கடுங்காயம் இருப்பதற்காக தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தைச் சார்ந்த 29 வயதான கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறை விசாரணையில் இருந்ததாக கூறப்படும் சம்பவத்தில் தற்பொழுது அவர் உடல் பிரேத பரிசோதனை மேற்கொண்டதில் அவருக்கு கடும் சித்திரவதை செய்ததற்கான அடையாளங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரேத பரிசோதனை முடிவுகளில் முதற்கட்ட தகவலில் குறைந்தது 18 வெளிப்புற காயங்கள் உடலில் இருப்பது தற்போது முதற்கட்டமாக கண்டறியப்பட்டுள்ளது. காயங்கள் மண்டையோடு தொடங்கி கை, முதுகு, கால்கள் என உடல் முழுவதும் பரவி இருப்பதாக அந்த தகவலில் சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக உட்புற உறுப்புகளிலும் பலவிதமான காயங்கள், இரத்த கசியல் போன்ற மரணத்துக்கே காரணமாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் இருப்பதாகவும் தற்போது சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சங்கு பகுதியில் ஏற்பட்ட தீவிர காயம் உயிரிழப்புக்கு நேரடியான காரணமாக இருக்கலாம் என முதற்கட்ட அறிக்கையில் சொல்லப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் உளவியல் அடிப்படையில் ஏற்பட்ட அதிர்ச்சி, அழுத்தம் மற்றும் உட்புற இரத்த கசியல் போன்ற கூட மரணத்துக்கு வழிவகுத்திருக்கலாம் எனவும் தற்பொழுது அந்த கூறப்படுகிறது. ஏனென்றால் வழக்கமாக ஒரு பிரேத பரிசோதனை 1 முதல் 2 மணி நேரம் மட்டுமே ஆகும். ஆனால் அஜித்குமார் மீது நடந்த பிரேத பரிசோதனை 5 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றுள்ளது. இது அவரது உடலில் அசாதாரண அளவிலான தாக்கங்கள் மற்றும் காயங்கள் இருப்பதை உறுதி செய்யப்படுகிறது. இந்த வகையில் இந்த வெளிப்புற மற்றும் உட்புற காயங்களால் அஜித்குமார் விசாரணையின் போது போலீசாரால் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற புகாருக்கு இது பலம் சேர்க்கும் வகையில் தற்போது இருக்கிறது. வேதவெளி, தகவல்களுக்கு நன்றி பிரசன்னா.